அந்த சிவப்பு புடவை பெண் இது ஒரு சாதாரண ஆவி கிடையாது. அவங்க கதைக்கு பின்னாடி ஒரு பெரிய துரோகம் மற்றும் பழிவாங்கல் இருக்கு. 1940களில் அந்த வீட்டில் வசிச்ச அவங்க பேரு ராணி. அவங்களோட கணவர் பிரிட்டிஷ் இந்திய இராணுவத்தில் ஒரு பெரிய அதிகாரி. ஒரு நாள் ராத்திரி கணவரோட 4 ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு மது விருந்துக்கு வராங்க. ஆனால் அது ஒரு சதி. அந்த விருந்தில் ராணியோட கணவருக்கு மதுவில் விஷம் கலந்து கொடுத்து கொண்டுட்டாங்க. கணவர் இறந்த துக்கத்தில் ராணி தனியாக தவிச்சப்போ அந்த 4 பேரும் ராணியை கொலை செய்ய முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் ராணி அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு அவங்க குடிச்ச மதுவிலேயே விஷத்தை கலந்து அந்த 4 பேரையும் பழி வாங்கியிருக்காங்க. கணவரோட சாவுக்கு நீதி கிடைச்சாலும் அவங்களும் அதே இடத்துல தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அவங்களோட தீராத கோபமும் அந்த அநியாயமான மர்மங்களும் தான் ராணியையும் அந்த 4 துரோகிகளையும் அந்த வீட்டுக்குள்ளேயே நிரந்தரமாக சிறைப்பிடிச்சு வச்சிருக்கு. இப்போ புரியுதா அந்த 4 நிழல்கள் யாருன்னு? அவங்க தான் அந்த 4 துரோகிகள். அவங்க செஞ்ச துரோகத்துக்கான தண்டனையா ராணியோட காவலர்களாக அங்கேயே சுற்றிட்டு இருக்காங்க. அந்த விட்டுடாதீங்கன்னு குரல் ஒரு எச்சரிக்கை இல்லை, அது ஒரு இன்விடேஷன். அவங்களோட கூட்டத்தில் ஒரு புது ஆளை சேர்த்துக்க கூப்பிடுற அழைப்பு. முழு வீடியோவையும் பார்க்க இணைக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள்.